بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا لكم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவால் இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதுவரான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்கள் மறுமை நாளையில் வெற்றியடைவதற்காக ஏராளமான அறிவுரைகளை நமக்கு எடுத்துரைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த அறிவுரைகளில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை படைத்த இறைவனிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு அழகிய முறையில் தெளிவுபடுத்தி சென்றிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்ட ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துஆவிலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் படைத்தவனிடத்தில் கேட்கிறார்கள், வஜஅலில் ஹயாத்த ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத்த ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். இந்த இரண்டு வாக்கியங்களில் மறுமை வாழ்க்கைக்கு விரும்பக்கூடிய ஒரு மனிதன், மறுமை வெற்றியை ஆசைப்படக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஒரு சின்ன வாசகத்தின் மூலம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழகுற நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? வஜஅலில் ஹயாத்த ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர். அனைத்து நன்மைகளையும் அதிகமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக என்னுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் ஆக்குவார். எல்லா நன்மைகளையும் நான் அள்ளிக்கொண்டு செல்வதற்கு இந்த உலக வாழ்க்கை எனக்கு ஒரு காரணமாக அமைய வேண்டும். அடுத்து இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா வஜஅலில் மௌத்த ராஹத்தன் மின் குல்லி ஷர். அனைத்து தீமைகளில் இருந்தும் எனக்கு ஒரு பாதுகாப்பாக மரணத்தை ஏற்படுத்தி விடு என்று பிரார்த்தனை செய்கிறார். இந்த இரண்டு வாசகங்களையும் இரண்டு பகுதிகளையும் நாம் சிந்தித்து பார்த்தால் மறுமையினுடைய வெற்றிக்கு ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கலாம். மனிதனுடைய வாழ்நாள் அல்லாஹு தஆலா எவ்வளவு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நன்மைகளை அதிகமாக்கிக் கொள்வதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாதிரி யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து காட்டு, அது போன்ற ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்து என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். எல்லா நன்மைகளையும் அதிகப்படுத்துவதற்கு தான் என்னுடைய வாழ்நாள் பயன்பட வேண்டும். நான் ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி தொழுது விட்டேன், இறைவனுக்காக வேண்டி சில கடமைகளை செய்து விட்டேன் என்று நீ மறந்து இருந்து விடாதே. உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலேயும் நன்மைகளை அதிகப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்திக் கொள். ஒரு ஜும்மாவை நான் தொழுது முடித்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்காதே. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அழகான அறிவுரைகள் என்ன, நன்மைகள் என்ன, திருக்குர்ஆன் காட்டி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நீ ஆசைப்பட்டு செய்து கொண்டே இரு.
தொழுகை ஒரு நன்மையை தரக்கூடியது என்று சொன்னால் தர்மம் செய்வது இன்னொரு நன்மையை தரக்கூடியது, அடுத்தவர்களுக்கு நல்வழி காட்டுவது இன்னொரு நன்மையை தரக்கூடியது, வெளியில் செல்லக்கூடிய இடங்களில் மனிதர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பொருள்களை அகற்றுவது இன்னொரு நன்மைக்குரியது. இப்படி எத்தனையோ நன்மைகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த நன்மைகளை அறுவடை செய்யக்கூடியவர்களாக, அள்ளிக்கொள்ளக்கூடியவர்களாக, ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். இரண்டாம் பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள், அப்படி என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருமானால், என்னை தீமையின் பக்கம் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமானால், நான் தீமையை நான் செய்து விடுவேன் என்று இருக்குமானால், மறுமையில் தண்டனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து விடுமானால், யா அல்லாஹ் எனக்கு மௌத்து தந்துரு. அப்போ மௌத்து உனக்கு எப்போது வர வேண்டும் என்று சொன்னால், நன்மை உன்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருமானால் நீ மௌத்துல இறந்து போயிரு. உனக்கு வாழ்நாள் இருக்கும் என்று சொன்னால் நன்மைகளை எப்போதும் கொள்ளையடித்துக் கொண்டே இரு, அதை ஆசைப்பட்டுக் கொண்டே இரு என்று சொன்னார். சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகா சொன்னார், ஹரிஸ் அலாமா என்பவு, உனக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களில் ஆசைப்பட்டுக் கொண்டிரு, ஆர்வம் காட்டிக் கொண்டிரு. மறுமையிலே நமக்கு வெற்றி தரக்கூடிய என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக்கொள். வலா தஅஜிஸ், தளர்ந்து போய்விடாதே. நன்மைகளை பெறுகின்ற நேரத்தில், நன்மைகளை செய்கின்ற நேரத்தில் உனக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம், சைத்தானின் ஊசலாட்டங்கள் ஏற்படலாம், பிரச்சனைகளை நீ சந்திக்கலாம். நன்மைகள் செய்வதில் தளர்ந்து போற, எதுக்கு நமக்கு போட்டு வம்பு என்று நன்மைகள் செய்கின்ற விஷயத்தில் ஒதுங்கி போய்விடக் கூடாது. தளர்ந்து விடாமல் நன்மை தரக்கூடியதில் ஆசைப்பட்டுக் கொண்டே இரு. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு ஊட்டிய அழகான ஒரு அறிவுரை. இதை நீங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறினை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் அதனுடைய உண்மை உங்களுக்கு விளங்கும். நன்மை தரக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஒன்று நல்லதை ஏவுதல், தீயதை தடுத்தல். ஒரு சாலிஹான மனிதன் எப்படி இருப்பான் என்பதை திருக்குர்ஆன் ரொம்ப அழகா சொல்கிறது. யுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவான், அதே மாதிரி ஆகிரத்தை நம்புவான். வயஅமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுவான், தீயதை தடுப்பான். வயுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான விஷயங்கள் விரைந்து செய்வான். உலாயிக மினஸ் சாலிஹீன், அவன்தான் சாலிஹானவன், நல்லவன் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஆனால் நம்முடைய மக்கள் இடத்தில் ஒரு சாலிஹான மனிதன் என்று சொன்னால் வம்பு தும்புக்கு போகாதவன் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஏன்னா பிரச்சனைக்கு போக மாட்டான், தீமைகளை தடுக்க மாட்டான், நன்மைகளை வேகமாக ஓங்கி உண்மையை உரத்து சொல்ல மாட்டான். அப்படி இல்லாமல் அவன் உண்டு, அவன் வேலை உண்டு என்றால் ரொம்ப சாலிஹான பிள்ளை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் சாலிஹான குழந்தை யார், சாலிஹான மனிதன் யார்? ஆகிரத்தை நம்பி, அல்லாஹுவை நம்பி நன்மையை ஏவுவான், தீயதை தடுப்பான். நன்மை என்று சொன்னால் இவன் தான் முதலில் நிற்பான், விரைந்து செய்வான், தாமதப்படுத்த மாட்டான். இவன் நல்லவன் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அப்ப நன்மையை ஏவுவதும் தீயதை தடுப்பதும் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மைகள், தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள். இந்த நன்மையை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்நாளில் செய்கிறார்கள். அவர் சந்தித்த சங்கடங்கள் என்ன, அவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, அவர் வார்த்தையிலேயே திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. கால ரப்பி இன்னி தஅவத்து கௌமி லைலம் வ நஹாரா, என்னுடைய இறைவா இந்த என்னுடைய சமுதாயத்தை நல்வழியின் பக்கம் பகலிலேயும் இரவிலேயும் அழைத்தேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, என்னுடைய அந்த அழைப்பு அவர்களை விரண்டோட செய்தது. இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் மாறுங்கள் என்று சொன்னால் ஒருத்தன் வரல, என்னை பார்த்து ஓடி போனானே தவிர என்னுடைய கொள்கையை ஏற்று அவன் வரவே இல்லை. எப்பமெல்லாம் பிரச்சாரம் பண்ண போகிறேனோ அப்பொழுதுதான் ஓடுறான், பகல்லையும் போகிறான், இரவிலையும் ஓடுகிறான். அடுத்ததாக இன்னி தஅவத்துஹும், அவர்களை நான் அழைக்கிறேன், இந்த ஓரிரை கொள்கையின்பால் வாருங்கள் என்று சொல்கிறேன். என ஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹும் வஸ்தக்ஸு சியாபஹும் வ அஸரு வஸ்தக்பர் இஸ்திக்பாரா, போய் நான் வம்படியாக சொன்னாலும் விரலை எடுத்து காதல வைத்துக் கொள்கிறான், துணியை எடுத்து முகத்தில் போட்டுக்கொண்டு என்னை அலட்சியப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான். ஒரு நன்மையை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கின்ற பொழுது நூஹ் நபி பட்ட அவமானங்கள், அவர்கள் பட்ட சங்கடங்கள்,
போய் நன்மையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். அது நல்லதா கெட்டதான்னு கொஞ்சமாவது கேட்டுட்டு பதில் சொல். கேட்க மாட்டேன் என்கிறான். உன்னை மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன் என்று துணியை போட்டுக் கொள்கிறான். வசரு வஸ்தக்பர் இஸ்திக்பாரா, கடும் ஆணவத்தில் ஊறிப்பன் என்றான். நான் என்னை விட பெரியவன் யாரா, நீ என்னடா எனக்கு சொல்வது என்றெல்லாம் அந்த மக்கள் செய்திருக்கிறார். இப்படி ஒருத்தனை செய்தால் அடுத்த நாள் போய் நாம் அவரை சந்திப்போமா? அவனுக்கு போய் நம்ம பிரச்சாரம் செய்வோமா? அவனிடம் போய் இந்த கொள்கையை எடுத்து சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே போன்று மறுமையினுள்ளே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழித்து வெற்றியை கொடுப்பதற்குரிய நாளை நம்பிக்கை கொள்ளுங்கள். நீ இந்த மாதிரி அட்டகாசம் செஞ்சு அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க போறான், வாங்க கப்பலை செய்து அதில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போதெல்லாம் குல்லமா மர்ர அலைஹி மலஉன் மின் கௌமிஹி சகிரு மின், அப்பொழுதுதான் அந்த பிரமுகர்கள் அந்த பகுதியில சென்று போகும்போது கேலி கிண்ட வரப்போதா, கடல் என்னமோ பொங்க போகுதா, கிறுக்கு பயிர என்று நூஹு நபியை அந்த போரெல்லாம் போற நேரமெல்லாம் கேலியும் கிண்டலும். இப்படியெல்லாம் இருந்தபோது நபி நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நன்மையின் பக்கம் விரைவதை, இந்த நன்மையான காரியம் செய்வதை விட்டுவிடவே இல்லை. சமூகம் சார்ந்த அந்த பணியை அடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி தஅவத்துஹும் ஜிஹாரா. இப்படி எல்லாம் செஞ்சா யா அல்லாஹ், சத்தம் போட்டும் அவனை நான் அழைத்தேன், பயங்கரங்கமாக நல்ல உரத்த குரலிலே அவன்கிட்ட போய் நான் சொன்னேன். இன்னி அஸ்ரத்துலஹும் இஸ்ராரா அலன்துலஹும் அஸ்ரத்துலஹும் இஸ்ராரா, பகிரங்கமாக சொன்னேன், ரகசியமாகவும் சொன்னேன். சத்தம் போட்டு சொல்லியிருக்கிறார், எல்லாருக்கும் முன்னிலையில் சொல்லியிருக்கிறார், தனியாக அழைத்தும் அவனுக்கு நான் சொன்னேன், யாரும் கேட்கல. பிறகு பல வகைகளில் நான் முயற்சி செய்கிறேன். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உன்னுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிப்பான் என்றும் நான் சொல்லுகிறேன், கேட்கல. யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதுராரா, வானத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா மழையை பொழிய செய்வான், அவன் பக்கம் வந்துருங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டான்ட்டான். உனக்கு குழந்தைகளை தருவான், செல்வங்களை தருவான் என்று இறைவனுடைய அருள் கொடைகளை பற்றி புரிய வைத்தேன், வரமாட்டேன் என்று சொல்கிறார். அடுத்து இறைவன் செய்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நான் விளக்கி பார்த்தேன், வரவில்லை என்று அவர் தொடர்ந்து தன்னை புறக்கணித்த, தன்னை அவமானப்படுத்தியவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார் என்று திருக்குர்ஆன் சூரத்து நூஹிலே நமக்கு எடுத்துரைக்கிறது. நன்மையான காரியங்கள் எடுக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உனக்கு நன்மை தருகின்ற விஷயத்தில் என்ன செய்து விடாதே, அலட்சியமா இருந்திராது, ஆசைப்படு, தளர்ந்து விடாதே, எதிர்ப்புகள் வருகின்ற நேரத்திலே அந்த நன்மையான விஷயங்களை விட்டு ஓடி போய் விடாதே. இன்று நாம் பார்த்தோமே, சிறுகொழிப்பு மாநாட்டுக்கு செல்கின்ற நேரங்களில் எவ்வளவு பிரச்சனைகள், போஸ்டர் போட்டா கிழிக்கிறான், பேனரை வைத்தா கிழிக்கிறான், ஒவ்வொரு வீடுகளிலேயும் போய் போகாதே என்று சொல்கிறான். எந்த அளவுக்கு, எந்த உலகத்திலே நாம் இதுவரையிலும் கண்டிராத பல அதிசயங்களை பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு இவ்வளவு கட்சிகள் இருக்கிறதாண்டா, லெட்டர் பேடு கட்சிகளை மலமளமளமண்டு வருகிறான். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமாங்கறான், இந்திய ஜமாத்துல் உலமாங்கறான், சுன்னத்துல் ஜமாத்துல் உலமாங்கறான். இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. நம்ம வரும்போது இந்த தௌஹீதை எடுத்து சொல்கின்ற போது, சிறுக்கை எதிர்க்கின்ற பொழுது ஒரே வரிசையாக பட்டியல் போட்டு ஒவ்வொருத்தராக புதுசு புதுசாக உழைக்கிறார். காவிர் என்கிறார், வஹாபிகள் என்கிறார், இவங்க தீவிரவாதிகள் என்கிறார், ISS தீவிரவாதிகள் என்று என்னென்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் நம்முடைய தாய்மார்கள் வீடு வீடாக போய் அந்த மக்களிடத்திலே போய் சொன்னால் அவர்களை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலமான வார்த்தைகளை பேசி அனுப்புகிறான். வெளியிலே வீதியிலே இறங்காத ஆளுங்கள்லாம் திருமுனையை என்று நின்று கொண்டு இந்த தௌஹீத் சிறுகொழிப்பு மாநாட்டுக்கு போவாதெல்லாம் பேசுறான். அப்ப இந்த மாதிரிலாம் பேசும்போது தளர்ந்துராது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லும்போது இப்படி வரும். இது போன்ற கடமை வரும்போது, நன்மைகளை செய்கின்ற விஷயத்தில் இதெல்லாம் வரும்போது தளர்ந்து போய் விடாதே, நன்மையின் பக்கம் ஆசைப்பட்டு கொண்டே இரு. ஓய்வின்றி இந்த தௌஹீத் பணியை, அல்லாஹ் சொன்ன அந்த பணியை நீ செய்து கொண்டே இரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆர்வம் ஊட்டப்பட்டது இன்றைய சமுதாய மக்களிடத்தில், நிறைய மக்களுடைய உள்ளத்தில் ஊறி போனதினால் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சமூகம் சார்ந்தது. ஒரு தனி மனிதன் சார்ந்த அந்த விஷயத்திலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அதிகம் ஆர்வம் காட்டியிருக்கிறார். நீ சமூகத்தை சீர்திருத்த போகக்கூடிய நீ உன்னுடைய வாழ்க்கையிலேயும் நன்மையான விஷயங்களை அதிகமா செய்து கொண்டே இரு. அது எப்பொழுது கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே இரு. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உடனடியாக எடுத்துங்கொள். ஃபஸ்தபிகுல் கைராத்,
திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது, நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் நாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். எந்த நன்மையான காரியங்கள் திருக்குர்ஆன் சொன்னாலும் நபிமொழிகள் இருந்தாலும் அதை செய்து நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடியவன்ல நான் தான் முதலாள். அதில் நான் தான் முதலாவதாக இருப்பேன், அதில் நான் தான் ஆசைப்படுவேன் என்று முந்திக் கொண்டு போக வேண்டும். திருக்குர்ஆனின் பல இடங்களில் நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா இவங்கெல்லாம் இந்த மாதிரி பணிகள்ல ஃபர்ஸ்ட் முதல் வேகத்தில் செய்தவர்கள் என்று சொல்கிறார். ஜக்கரியா நபியை பற்றி சொல்கிறார். தள்ளாத வயதிலே அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா, அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தோம். வஸ்லஹனா ஜௌஜஹு, அவருடைய மனைவியை துணைவியரை அதற்கு ஏற்றவாறு நாம் மாற்றினோம். அவருக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத். அந்த குடும்பம் ஜக்கரியா நபி, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களும் நன்மையான விஷயங்கள் வேகமாக செய்யக்கூடியவர்கள். தெரிஞ்சுட்டா முதல்ல ஓடி வந்து நமக்கு செய்வோம். நம்ம ஒவ்வொரு ஆட்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு ரொம்ப தர்பியாக்கள் கொடுத்து ஆர்வம் மூட்டி அப்படியா இப்படியா என்றெல்லாம் சொல்லி அழைக்க வேண்டியதில்லை. இந்த குடும்பம் நன்மைன்னா முதல்ல அவங்க வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட நன்மக்களாக நபிமார்களை நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறார். நல்ல விஷயம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் முதலில் நான் என்று ஆசைப்படுங்கள். அந்த மாதிரி ஆளுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். அவர்களுடைய அன்பு தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து ரொம்ப நேசித்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். என்ன காரணம்? ஆரம்ப காலத்தில் இருந்து இணை பிரியாத ஒரு நண்பன், ஆரம்ப காலத்தில் இருந்து சேர்ந்திருந்தவன், ஒன்றாக சாப்பிட்டான், ஒன்றாக சேர்ந்திருந்தோம் என்பதற்காகவா? இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த கொள்கையை கடைபிடிப்பதில் அவர் முதன்மையானவராக இருந்தார். நன்மையான விஷயத்தில் முதலில் செய்பவராக அவர் இருந்தார். இதை பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன காலகட்டத்தில் மஸ்ஜிது நபவிக்கு பல வழிகள் இருந்தது. நமக்கெல்லாம் பள்ளியாசலுக்கு ஒரு வழி தான் பார்த்திருப்போம், பல 2 வழி பார்த்திருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மஸ்ஜிது நபவிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் வருவாங்க. அவங்கவுங்க பகுதியிலேருந்து வந்து அதை சுற்றி பெரிய இடமாக இருந்ததினால் அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு வழிகளா இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வழியையும் அடைத்து விடுங்கள், ஆனால் அபூபக்கர் வந்த வழியை மட்டும் அடைத்து விடாத, அவருக்கு மட்டும் தனி சலுகையை கொடுத்தார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. அந்த பேசினதனுடைய காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு உகந்தவராக, இறை பணிகளில் முதன்மையானவராக, முந்திச் செல்பவராக அவர் இருந்ததின் காரணத்தினால் தான். சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு செய்தியை பார்க்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழர்கள் அமைந்திருக்கின்ற நேரத்தில் ஒரு 4 கேள்விகளை கேட்கிறாங்க. இந்த 4 விஷயங்கள் யார் செய்தார்? மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமன், இன்றைய தினம் நோன்பு வைத்தவர் யார்? இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான, இறைவனுக்கு மிகவும் ஆசை ஊட்டக்கூடிய, இறைவன் அதிகமாக ஆர்வப்படக்கூடிய நல்ல அமல்கள்ல முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய நோன்பை யார் வைத்திருக்கிறார்? அபூபக்கர் சொன்னார், நான் என்று சொன்னார். மன் தபிய மின்குமுல் யௌம ஜனாசத்தன், இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? அபூபக்கர் நான் என்கிறார். அதற்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அத்மா மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? நான் என்கிறார். மன் ஆதா மின்குமுல் யௌம மரீவன், இன்றைய தினம் ஒரு நோயாளியை சந்தித்து வந்தவர் யார்? அபூபக்கர் நான் என்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நோன்பை ஆர்வமூட்டி இருந்தார்கள், ஜனாசாவை பின்தொடர வேண்டும் என்று சொன்னார்கள், நோயாளியாக இருந்தால் அவரை சந்தித்து வர வேண்டும் என்று சொன்னார்கள், ஏழை உள்ளவனுக்கு வந்து உணவளிப்பது இஸ்லாத்திலே மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஆர்வம் ஊட்டினார். ஒருவரிடத்தில் கேட்கப்படுகிறது, அத்தனையிலையும் அபூபக்கர் நான் என்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்தமா ஃபீ இம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்னah, ஒரு மனிதனிடத்தில் இவன் ஒன்று கூடி விடுமானால், ஒரே நாள்ல எல்லாத்துக்கும் வந்துட்டா சொர்க்கம் புகாமல் அவர் இருக்க மாட்டார். அபூபக்கரை ஏன் முந்தி சொல்கிறாண்டா, எந்த நன்மையான விஷயமா இருந்தாலும் சரி ஜனாசாவை பின்தொடர்வது ஒரு நன்மைக்குரியது. தொழுகை வைக்கின்ற வரையிலையும் போனால் 1 கீராத் நன்மை, அடக்கம் பண்ணுகின்ற வரையிலையும் போனால் 2 கீராத் நன்மை,
அப்போ ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவுக்கு உள்ள நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னபோது உடனடியாக அதுல ஆர்வம் காட்டி எங்கேயாவது ஜனாதான்னு தெரிந்தால் உடனடியாக அதற்கு போய் கலந்து கொள்கிறார். பசி என்று யாராவது வந்துவிட்டால் உடனடியாக உணவை கொடுக்கிறார். நோயாளியாக இருந்தால் ஓடி போய் அந்த நோயாளியை விசாரித்து ஆறுதல் சொல்லி அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உபரியான கடமைகள் முக்கியமான இந்த நோன்பை அவர் நோன்பு நோக்கிறார். எந்த நன்மைகள் என்று பார்த்தாலும் அத்தனையிலையும் அவர் முன்னிலை. அந்த ஆர்வம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்துல ஆசைப்படு என்று சொன்னார்களே, ஆர்வப்படு என்று சொன்னார்களே, அபூபக்கர் அப்படி பார்க்க முடியும். சஹீஹுல் புகாரியில் இன்னொரு இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையில் சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. அதுல தொழுகை பாபு ஸலாத் என்ற ஒரு வாசல் உண்டு, பாபு ரய்யான் என்ற ஒரு வாசல் உண்டு, பாபுல் ஜிஹாத் என்ற ஒரு வாசல் உண்டு, பாபு சதக்கா என்ற வாசல் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வாசல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர். தொழுகை என்ற வாசல் இருக்கிறது, தர்மம் என்ற வாசல் இருக்கிறது, ரய்யான் என்ற வாசல் இருக்கிறது, ஜிஹாத் என்ற ஒரு வாசல் இருக்கிறது. இதுல ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு அழைக்கப்படுவார். யார் தொழுகையாளியாக இருந்து அதுல அதிக அக்கறை காட்டப்படுவாரோ அவர் அங்கு அழைக்கப்படுவார். தர்மம் செய்வதிலே அதிக அக்கறை ஆர்வம் காட்டுபவராக இருந்தால் அதிலே அழைக்கப்படுவார். ஜிஹாது விஷயத்தில் அறப்போரிலே முன்னுரிமை பெற்றவராக இருந்தால் அதில் அழைக்கப்படுவார். நோன்பிலே முக்கியத்துவம் கொடுப்பவராக இருந்தால் ரய்யான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார். அப்படின்னு சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த செய்தியை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றிருந்த அபூபக்கர் அவர்கள் அழகான ஒரு வாசகத்தை கேட்கிறார்கள். ஹல் யுதுஆ அஹதும் மினல் அபுவாபி குல்லிஹா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அனைத்து வாசல் வழியாகவும் யாராவது ஒருவர் அழைக்கப்படுவாரா? அனைத்து வாசல்லையும், தொழுகை அதுலேயும் அவர் தான் ஃபர்ஸ்ட், நோன்பு அதுலேயும் அவர் தான் ஃபர்ஸ்ட், ஜிஹாது அதுலேயும் அவர் தான் ஃபர்ஸ்ட், தர்மத்திலே அதுலேயும் அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு யாராவது ஒரு எல்லா வழியிலையும் அழைக்கப்படுவாரான்னு கேட்கும்போது அர்ஜு அன் தக்கூன மின்ஹும், அப்படி அழைக்கப்படுபவர்களில் நீரும் ஒருவராக இருப்பீர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார? அபூபக்கர் சித்தீக் அவர்களை எல்லா விஷயத்திலேயும் நீர் முந்திக் கொண்டு வருவீர், எல்லா விஷயத்திலேயும் முதன்மை நீர் கொடுப்பீர், எல்லா விஷயத்திலேயும் இதிலே ஆர்வத்தை நீர் காட்டுவீர், அதில் நீ ஒருவராக இருப்பீர் என்று நான் ஆசைப்படுகிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவருடைய ஆசையை பாருங்கள். சொர்க்கத்தில் போவதே பெரிது, அதுல அனைத்து வழியிலையும் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு போவது எவ்வளவு சிறப்பு, அதை ஆசைப்படுகிறார். நன்மை என்று வருமானால் எந்த வழியில் வந்தால் சின்னதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும் அத்தனையும் அள்ளி கொண்டு நம்ம போகணும். மேல நிறைய நன்மைகளோடு அல்லாஹ்வை சந்திக்கணும். மறுமை நாளின் பெரிய ஜன்னத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாம் அடையணும். அதுக்குள்ள வழிவகைகள் என்ன என்ன என்று ஆர்வத்துக்கு மேல் ஆர்வமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்களுடைய ஒவ்வொரு இதே போன்ற நபித்தோழர்கள் நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் நன்மையில் அவர்களை மிஞ்சுவது யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருந்திருக்கிறார். இதே ஜனாசா விஷயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். அபூ ஹுரைரா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் ஜனாசா தொழுகை வரை இருந்தார் அவருக்கு ஒரு கீராத், யார் அடக்கம் பண்ணுவார் 2 கீராத் என்று சொன்னார். இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காதுக்கு எட்டுகிறது. அப்போ இது நாம் கேட்டதில்லையே, இதை நாம் இந்த செய்தியை அறிந்ததில்லையே, இது உண்மைதானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே சொல்லி இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டு வர சொல்கிறார். ஆயிஷா நாயகியும் சொல்கிறார், சதக் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா உண்மையைத்தான் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். கையிலே சில கற்களை வைத்திருக்கிறார்கள், கீழே வேகமாக போட்டுவிட்டு ரொம்ப ஆதங்கத்தில் சொல்லுவார், ஃபர்ரத்னா கராத்தீத்த கசீரா, ஏராளமான கீராத்துகளை இழந்து விட்டோமே, அல்லாஹு அக்பர், முன்னாடி எனக்கு தெரிந்திருந்தால் எத்தனை ஜனாசாக்களுக்கு நான் போயிருப்பேன், இவ்வளவு நன்மை என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதங்கப்பட்டார். நன்மையான விஷயத்தில், இதுவும் கூடுதல் நன்மை தரக்கூடிய விஷயத்தில், கடமையானவைகள் அல்ல,
அதிகமாக ஆர்வம் ஊட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகளாக பல வகைகளிலே அள்ளிக்கொள்ள அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆர்வம் ஊட்டப்பட்ட அந்த செய்திகள் கிடைக்காமல் போய்விட்டதே என்று கவலை வந்ததே, அது நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று நீ ஆர்வப்படு. நம்ம அப்படி கேட்கிறோமா? அப்படி நாம் படிக்கிறோமா? அப்படி ஆர்வப்படுகிறோமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நன்மை அதிகமாக தரக்கூடிய விஷயங்கள் எது? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த வழிமுறைகள் எது? நபிமொழிகள் எங்கே இருக்கிறது? திருக்குர்ஆனில் எங்கே இருக்கிறது என்ற ஆர்வம் தேடல்கள் நம்மிடத்தில் அதிகம் இருப்பதில்லை. நம்முடைய விஷயங்களில் என்ன, எப்படிப்பட்ட செய்திகள், சலுகைகள் ஏதாவது கிடைக்குமா, இதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா என்று என்ன செய்கிறோம்? அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஆசைப்படுகிறோம். ஃபஜர் தொழுகைக்கு லேட்டா எந்திரிச்சோம்னா எழுந்த நேரத்தில் தொழுது கொள்ளலாம் இருப்பதை போன்று ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்தமாக 5 தொழுகைகளையும் ஒரே நேரத்தில் தொழுவதற்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்புகள் உண்டா, நபிமொழிகள் இருக்கிறதா என்று ஆர்வம் நமக்கு தேடுது. காலையில் எழுந்தவுடன் குளிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு கொண்டு விட்டான்னு சொன்னாங்க. குளிக்காமல் ஒரு சில முடியை மட்டும் லைட்டா அப்படி முக்கி எடுத்து விட்டு தொழுது கொள்ளலாமா, அப்படி ஏதாவது ஹதீஸ்கள் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர்களை பார்க்கிறோம். எங்கெல்லாம் சலுகைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் சலுகையான முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்த அனுமதித்து இருக்கிறார்கள், அப்படி ஏதாவது செய்திகள் இருக்கிறதா என்று ஆர்வப்படுகிறோமே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயங்கள் வரையிலையும் செய்வதற்கு ஆர்வப்படக்கூடியவர்கள் நம்ம குறைந்திருக்கிறோம். அந்த நிலையை நாம் மாற்றி, இறைவா இந்த உலகத்தில் அதிகம் எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய வகையில் என்னுடைய வாழ்க்கையை ஆக்கு, நான் என்னுடைய வாழ்நாளில் நன்மைகளையே அதிகமாக கொள்ளையடிப்பவனாக, அதிகமாக செய்பவனாக என்னை ஆக்கிவிடு, தீமைகள் பக்கம் என்னை போக வச்சிராத, அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் எனக்கு மௌத்தை தந்துவிடு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிக்கு ஏற்ப அதிகம் அதிகம் நன்மைகளை இந்த உலகத்தில் செய்பவர்களாக, ஆர்வப்படக்கூடியவர்களாக, அது போன்ற செய்திகளை தேடக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் தஆலா நாம் அனைவரும் ஆக்கி வருவானாக. வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹ்.